நெய் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹை இன் சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 7% ஆஃப் யுவர் ஃபேட் கேன் கம் ஃப்ரம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஓவரால். ஸோ அது முட்டையிலேருந்தும் வரும், மட்டன்லேருந்தும் வரும், ஆயிலிருந்தும் வரும். ஸோ எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஃபேட்ஸ்லேருந்தும் வரும். ஸோ அதனால தான் அதை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெய்க்கு நான் சொன்னேன் எப்போவாது நம்ம யூஸ் பண்ணுறோம். நெய் யூஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லெஸ் தென் அ டீஸ்பூன். அப்போ ஓவரால் எண்ணெயில் அதை குறைச்சிக்கணும். ஓகே. அப்போ யூ ஷுட் நோ ஹவு டு பேலன்ஸ் வாட் யூ ஆர் ஈட்டிங். லெஸ் தென் 1 டீஸ்பூன் பர் டே. பர் ஹெட். இந்த நெய் சாப்பிட்டா நல்லா ஷைன் ஆயிடுவாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல மேம், உண்மையா அது? ஃபேட் as such has a good impact on your skin இல்லைங்களா? ஸோ ஃபேட்டுன்னு பார்க்கும்போது fish oil also has a good impact on your skin. Glowy skin, fresh and healthy hair, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபேட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. omega-3 ஃபேட்ஸ் ஹேஸ் அ டைரக்ட் இம்பேக்ட் பிகாஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பாடியை கம்மி பண்ணும். அதுக்காக தான் மீன் சாப்பிட சொல்கிறது. மீனுன்னு பேசினாலே மீன் எண்ணெய் தான், ஃபேட்டி ஃபிஷ். அதிலிருந்து வர ஆயில் ஹேஸ் அன் இம்பேக்ட் டு க்ளோ யுவர் ஸ்கின், க்ளோ யுவர் ஹேர்.